நமக்கு இன்னும் 2 லட்சம் வெள்ளி தான் தேவை. அதனால வாங் கிட்ட நாம அவகாசம் கேட்கலாமா? வாங் வேணா நமக்காக எவ்வளவு நேரம் வேணும்னாலும் காத்திருக்கலாம். ஆனா அங்க இருக்கிற தலைய வெற்ற இயந்திரம் நிச்சயமா காத்திருக்காது. சரி, நான் எப்படியாவது சீக்கிரம் தயார் பண்றேன். ஆனா என்னோட அப்பா... உன்னோட அப்பா விஷயத்த வாங் பார்த்துப்பான், நீ அதை பத்தி கவலைப்படாத. ஆனா நமக்கு வெள்ளி போதுமான அளவுக்கு கிடைக்கலன்னா ஜெனரல் ஷாங்க நாம எப்படி சமாளிக்கிறது? ஆமா, எனக்கு என்ன தோணுதுன்னா சைனை நம்ம சமாளிச்சிடலாம். அப்படியா சொல்ற? ஒரு ஜூனியர் ஜெனரல் உன்னோட டெபுட்டி ஜெனரல் கிட்ட அனுமதி கேக்குறியா? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க அரசாங்கத்தோட பணத்தை கொள்ளையடிச்சாங்க. நீ பண்ண தப்புக்காக அந்த மன்னர் வாங்க பொறுப்பேத்துக்க சொன்னது ஞாபகம் இருக்கா? அதனால இத சீக்கிரமா முடிக்கிற வழிய பாரு. அதை வச்சு உன்னோட பேரை திருத்திக்கலாம். இல்ல, அது கஷ்டம். நானும் சைனும் சகோதரர்கள் மாதிரி. சகோதரர்கள் மாதிரியா? நீ திறமசாலினெல்லாம் ஜியான் ஷெங்கி இங்க கூட்டிட்டு வரல. ஆனா அதுக்காகலாம் நிச்சயமா நான் வாங் பேர்ல கரப்படிய விட மாட்டேன். ஆனா சயான் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டான். இறந்து போனவன் தான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டான். படைத்தலைவன் ஜியான் செங்கிக்கு மரணம் கூடிய சீக்கிரமே வந்துடும். ஆனா அவன் அதுக்கு முன்னாடி கொள்ளையடிச்ச வெள்ளிகளை திருப்பி கொடுத்தே ஆகணும். இது சயான் ஜெனரல், வேலை எப்படி போச்சு? பாதி வெள்ளியை நான் சேர்த்து வச்சிட்டேன். நல்லது. அதையெல்லாம் எங்க வச்சிருக்க? ஜெனரல், நாம தான் இதை பத்தி பேசணும்ல. வெள்ளியை நீங்க கேட்க மாட்டீங்கன்னு இப்ப ஏன் மறுபடியும் இதை பத்தி பேசுறீங்க? அது என்னன்னா, உன் தலைக்கு குறி வச்சிருக்காங்க. அதை நினைச்சாதான் கொஞ்சம்... எங்க 2 பேர் உயிர் மேல சத்தியமா நாங்க வெள்ளியை ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம். அரச சொத்தை கடத்துறது நல்லதில்லை. அதனால நீங்க இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. இதுல என்னோட கையில கரப்படலாம், ஆனா ஜாங்கோட பேர்ல கரப்படியவே கூடாது. இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். வாங் கூட ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால நான் வெள்ளியை உடனே அனுப்பிச்சாகணும். என்னாச்சு? அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு தான் கவலையா இருக்கு. ஜெனரல், நீங்க வேணா அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டுக்கோங்க, ஆனா அவங்கள நம்பாதீங்க. சயன், இது வாங்கோட யோசனை இல்லை, எல்லாம் என்னோடது தான். நான் வெள்ளியை உடனே அனுப்பிச்சாகணும். அப்பதான் சூழ்நிலையை சமாளிக்க முடியும். அங்க இருக்கிற உங்களோட பிரச்சனையும் சீக்கிரம் தீரும். எனக்கு உங்களோட கஷ்டம் நல்லாவே புரியுது. அப்பா ஜெயில இருக்கிறத பத்தி தான் நான் நைட்டு முழுக்க யோசிச்சேன். அவங்களுக்கு பணத்தை பத்தி மட்டும்தான் கவலை. இதுல நம்ம கூடிய சீக்கிரமே ஜெயிச்சிருவோம். ஆனா ஒண்ணு, இதுல ஒரு தப்பு பண்ணாலும் பாதிப்பு ரொம்ப மோசமா இருக்கும். அப்பாவை காப்பாத்துறதுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வெள்ளியை சேர்ப்போம். ஜெனரல், நீங்க என்ன முழுமையா நம்பலாம். அப்போ சரி, நமக்கு வேற வழி இல்லை. அப்புறம் அந்த கிங்லி வேற அப்பா இங்க இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஓவரா பண்றாரு. நானே கண்ணால பார்த்தேன். ஒரு படைய கையில வச்சுக்கிட்டு நல்லவங்க எல்லாரையும் தேவையில்லாம கொன்னுக்கிட்டு இருக்கான்.
இதோட மக்கள்கிட்டயும் அவன் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இருக்கிறதுல இதுதான் மோசமான விஷயம். நாம லியோட விஷயத்த கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைப்போம். அதுவும் சரிதான். நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம். ஜாக்கிரதையா இரு. நீ சாகணும்னா அதை நான் தடுக்க மாட்டேன். ஜியான் செங்கி மட்டும் ஓடிட்டான்னா அப்புறம் உனக்கும் ஜெயில் உறுதியாயிடும். எனக்கு உதவி பண்ணுங்க. உங்க நிலைமை மோசமா இருக்கு.
இந்தாங்க. இப்பதான் சுட சுட செஞ்சது. இந்தாங்க. தேங்க்ஸ். இந்தாங்க பிடிங்க. பார்த்து பத்திரமா வைங்க. சூடான பண்ணு, சுட சுட இப்பதான் சுட்ட பண்ணு. நான் வந்துட்டேன். இங்க வாங்க. நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பண்ணு. கண்டுபிடிச்சிட்டீங்களே. எடுத்துக்கோங்க. எல்லாம் உங்களுக்கு தான். தேங்க்யூ அக்கா. அடுத்த முறை ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். சரி, போய் விளையாடுங்க. வந்துட்டியா? தாத்தா, நீங்க இன்னைக்கு ஒருத்தர் கூட்டிட்டு வந்துட்டீங்களா? வர்ற வழியில பார்த்தேன். அப்படியே எப்படி விட முடியும்? அதுக்குன்னு நீங்க தினம் ஒருத்தர் கூட்டிட்டு வருவீங்களா? வெளியில போயிட்டு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணமே இவங்க எல்லாரும் தான். சரிம்மா, அதுக்காக நாம இவனை அப்படியே வெளியே தூக்கி போட்டுற முடியுமா? தாத்தா, நீங்க இப்படியே ஏதாவது சொல்லுங்க. என்ன, இதுக்கப்புறம் நீங்க வெளியே எங்கேயுமே போக வேண்டாம். தலைவரே, அப்பா! இல்ல. என்னப்பா ஆச்சு? நான் எங்க இருக்கேன்? எங்க கிராமத்துல என்னோட வீட்டுல இருக்க. தண்ணி குடுமா. இந்தா கொஞ்சம் தண்ணி குடிப்பா. பொறுமையா எழுந்துரு. பாத்தா நீ ஒன்னும் கவலைப்படாத. இங்க பத்திரமா தான் இருக்க. நான் உன்னை நதிக்கு பக்கத்துல இருந்து தூக்கிட்டு வந்தேன். நீ அடிபட்டு மயங்கி கிடந்த. காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. என் பேரு ஜியாங். எனக்கு சரியானதோ உங்களுக்கு உதவி செய்யறேன். உனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் இங்க இருந்து உடனே போயிடு. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல உனக்கு சரியாகட்டும். இப்ப ஓய்வெடு.
நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். மெதுவா. அக்கா தள்ளுங்க, நான் உன்னை குடிப்பேன். தள்ளுங்கக்கா. அரசி, கொடுங்க, நான் உதவுறேன். ஒரு நிமிஷம். என்ன ஏன் ஒரு வில்லன் மாதிரியே பார்க்குறீங்க? என் தாத்தா பார்த்ததால நீங்க பொழைச்சிங்க. ஆனா நான் அப்படியே விட்டுருப்பேன். உங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா என்ன தோணுதுன்னா, ஒன்று நீங்க ஒரு சோல்ஜரா இருக்கணும், இல்லைன்னா திருடனா இருக்கணும். நான் ஒரு திருடன் தான். நீங்க கவலைப்படாதீங்க. உங்க 2 பேருக்கும் அதனால எந்த ஆபத்தும் வராது. அதோட அரசாங்கத்துல தான் நான் கொள்ளையடிப்பேன், மக்கள் கிட்ட இருந்து கிடையாது. அப்படி சொன்னா கூட நீங்க சொல்ற அந்த பணமும் ஒரு வகையில மக்கள் கிட்ட இருந்து எடுக்கிற பணம் தானே. அதோட மக்களுக்கும் சேர்த்து நீங்க எல்லா இடத்துலயும் பிரச்சனை கொடுக்குறீங்க. அவங்கள எதுவும் பண்ணாம இருக்க முடியாதா? இதெல்லாம் நீங்களா வேணும்னு பண்ணிட்டு அப்புறம் மக்களுக்காகன்னு சொல்றது. என்ன பாக்குறீங்க? நானும் தப்பா சொல்லல. சொன்னது என்னமோ சரிதான். ஆனா உன்ன மாதிரி சின்ன பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசுவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன். வந்ததுல இருந்தே உனக்கு என்ன பிடிக்காததுனால உன் பேரை கேட்கவே நான் மறந்துட்டேன். என் பேரு ஷோஃபிலிங். அப்புறம் என் தாத்தா உங்களை காப்பாத்தினாரு. இப்போ நீங்க ஒரு திருடேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இந்த நன்றி கடனை நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் தீர்த்துருவேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. பாருங்க, இங்கே வெளியாளுங்க யாராவது வந்தாங்களா? நல்லா உயரமா கொஞ்சம் தாடியோட? இல்லை, நான் அந்த மாதிரி யாரையும் பார்க்கல. நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த கிராமத்தில் யாரையும் பார்த்தது இல்லை. ஓ அப்படியா, ரொம்ப நன்றி. நீயும் உன் தாத்தாவும் மட்டும் இருக்கீங்க. உன் அப்பா அம்மா எங்க? தாத்தா தான் என்னை வளர்த்தாரு. என் அப்பா அம்மாவை நான் பார்த்தது கூட இல்லை. ஓ, ஆனா நீங்க 2 பேரும் ஏன் பிரச்சனை வரும்போதே இங்க இருந்து போல? தாத்தா வரமாட்டாரு. ஏன்னா இங்க அவர் ஒருத்தர் தான் வைத்தியர். அவர் இங்கிருந்து வந்துட்டா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்கல்ல. இந்த இடத்த நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். ஊர் முழுக்க தேடினேன். இப்போ கண்டுபிடிச்சிட்டேன்.
அன்னைக்கு உங்களை பார்த்துட்டு திரும்ப போகும்போது என்னை தாக்கிட்டாங்க. என்ன உனக்கு ஒன்றும் ஆகலையே? கேட்குறேன்ல. ஆமா, அதுக்கப்புறம் இவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. இப்போ எனக்கு எவ்வளவோ தேவலாம். சரி, நான் சீக்கிரமே அந்த பணத்தை ஏற்பாடு பண்றேன். பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் அதை விட முக்கியமானது உன்னோட உடம்பு. நீ நல்லா இருந்தாதான் நீ நினைக்கிறத உன்னால் செய்ய முடியும். மன்னிச்சிரு, உனக்கு அடிப்பட்டதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். அப்படி சொல்லாதீங்க, இது என்னோட கவனக்குறைவு தானே. நான் இது வரைக்கும் உங்களை ஜெனரல்னு தான் கூப்பிட்டு இருக்கேன். அதுவே எனக்கு கஷ்டமா இருக்கு. ஆமாம், எனக்கும் பிடிக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இது வரைக்கும் நாம இப்படி இருந்திருக்குமா? உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. விட்டா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுவார் போல. அம்மா, போன தடவை லீவை பற்றி எதுவும் சொன்னல. அவன் ஒரு ஆர்வ கோளாறு. புது ஆளுங்களை பார்த்ததும் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறான். பார்த்ததுக்கு வாங்கோட சப்போர்ட் வேற. அவங்க எல்லாருமே ரொம்ப மர்மமா வேலை பார்க்குறாங்க. கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க. உண்மையை சொல்லணும்னா வாங்குக்கு நம்ம அப்பா உதவி தேவை. என்ன பண்ணுறது, அவங்க செய்கிற விஷயம் அப்பாவுக்கு பிடிக்கல. அதனால தான் அவர் மறுத்தாரு. உன் அப்பா இப்போ ஜெயிலில் இருக்கிறதுக்கு கூட அவங்க செஞ்ச சதி வேலையாக தான் இருக்கும். அதான் கதையா? நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஒருவேளை அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்து கூடவே ஒரு படையும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நம்ம அப்பாவை ஈஸியாக காப்பாற்றிடலாம். இந்த ஐடியா எப்படி இருக்கு? வேண்டாம். சீனியர் ஜெனரலுக்கு அவங்களுடைய நடத்தையை சுத்தமாக பிடிக்கல. நாம என்ன அவங்கள மாதிரி பணத்துக்காக அலையிறோமா என்ன? நாம அப்படி பண்ண மாட்டோம்ல. அதிகாரம் இல்லாமல் போகிறது நாமளே குழியில் போய் விழுற மாதிரி ஆயிடும். அதுக்கு பதில் அதிகாரத்தை நம்ம கையில் வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நாம என்ன ஆனாலும் நம்ம வழியில தான் நிக்கணும். அவங்களுக்காக கத்தி எடுத்தா பொதுமக்களுக்கு எப்படி நாம நல்லது செய்யறது? நம்ம கொள்கையே மாறிடும். அப்ப சரி, அதை பத்தி யோசிக்க வேண்டாம். நீ சொல்றதும் எனக்கு நல்லாவே புரியுது. ஒருவேளை உன்னை பார்க்காம போயிருந்தா அதுவும் ஒரு வகையில நல்லதா தான் இருந்திருக்கும். சரி, நேரமாச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். சரி, போயிட்டு வாங்க. உன்னை நீ பார்த்துக்கோ. அவங்க மறுபடியும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் என்ன பார்த்துக்கிறேன். இப்ப வந்தது யாரு? என்னோட ஃப்ரெண்டு. ஓ, ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டீங்க. அதை பார்த்து நான் உங்க கூட்டாளின்னு நினைச்சேன். அப்படி இல்லை, அவர் என்னோட பழைய ஃப்ரெண்டு. பார்த்து நாளாச்சு, அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆஹா. எனக்கு நீ ஒரு உதவி பண்ண முடியுமா? இப்ப வந்தவரை நீ பார்த்தல, அதை தயவு செஞ்சு மறந்துற. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதா. உன்னை நான் நம்பாம இல்லை. இதனால உன் தாத்தாவுக்கும் உனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. தலைவரே, என்ன இவ்வளவு தூரம் தேடி வர என்ன காரணம்? உண்மையை சொல்லணும்னா இறந்த செய்தியை சொல்ல வந்தேன். அப்படின்னா என் அப்பா
உடல்நிலை சரியில்லாததால உன்னோட அப்பா இறந்துட்டாரு. இது எப்படி நடந்துச்சு? மிஸ்டர் ஜுவாங், உங்களுக்காக யோசிக்க வேண்டிய நேரம் இதுதான். நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க தலைவரே? உன் அப்பாவோட சிறப்பான தகுதிகள் எல்லாமே 3 தலைமுறைக்கு போய் சேரும். ஆனா ஜுவாங்கோட குடும்பம் ஒரு சட்டவிரோதமான சதி செயல்ல ஈடுபட்டிருக்கு. அந்த கரையை போக்குறதுக்கு முன்னாடி உன்னோட அப்பா இறந்துட்டாரு. அதனால அவருக்கு அப்புறம் இனிமே நீ தலைகீழா நின்னாலும் அந்த பெருமையை அடையவே முடியாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க. இந்த முறை ஜெனரலை காப்பாற்ற முடியலன்னு மந்திரி வாங் ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனா அவரு உன்னோட எல்லா சொத்தையும் உனக்கே சொந்தமாக்கிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அந்த வாய்ப்பை புத்திசாலித்தனமா தக்க வச்சுக்க. நான் யோசிக்க கொஞ்சம் அவகாசம் வேணும். நீ சரியான முடிவெடுத்தா உனக்காக வண்டி வெளியில காத்துட்டு இருக்கு. டாக்டர் ஜியூங் அப்புறம் ஜியூங், என்னை காப்பாத்தினதுக்கு உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. என்னால உங்களுக்கு ஆபத்து வேண்டாம். அதனால இப்போ நான் சொன்ன கேட்க மாட்டியா? பேச்சு கேட்க மாட்டியா? ஏய், நீ சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்குதா? ஏன், அவன் போய் 1/2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வருத்தப்படுறியா? தாத்தா, ஏன் இப்படி சொல்றீங்க நீங்க? என்ன, மருந்து கொடுக்கறதுக்கு போறியா? வேற என்ன பண்றது? போனவனை தேடணுமா? அவன் தான் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதி வச்சுட்டு போனானே. நாம அவனை எவ்வளவு நாள் பாத்துக்கிட்டோம், அதுக்கு அவன் வெறும் லெட்டர் தான் வச்சுட்டு போயிருக்கான். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவன் தான் நமக்கு லெட்டர்ல நன்றி சொன்னான்ல. நாம அவன் கிட்ட எந்த நன்றி கடனையும் எதிர்பார்க்கலையே. ஆனா எனக்கு இன்னும் கவலையாவே இருக்கு. முழுசா குணமாயி போயிருக்கலாம். அதுக்கு அவன் செத்தே போயிருக்கலாம். எதுக்குமா நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்ற? சரி சரி விடுங்க. சீக்கிரம் திரும்பி வந்துரு. என்ன, நான் நல்லவன் இல்லாததால என்னால உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் போயிட்டு வரேன்னு கூட சொல்லாம நான் கிளம்புறேன். நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதான். என்ன பொய்? ஓட. நில்லு. ஹோ ஹோ, என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கா? இதுல என்ன இருக்கு? எங்க இருந்து வர? ஷாஷன் கிராமம். சாசின் கிராமமா? புடிங்க அவளை. ஐயோ, நான் என்ன தப்பு பண்ணேன்?
தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க. என்னோட கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல? தெரியும் தெரியும். லீ தானே உங்களை அனுப்புனாரு? ஆமா, அவர்தான். இங்க என்ன பண்றீங்க? சாசின் கிராமத்துல இருந்து யார் வந்தாலும் அவங்கள மடக்கி கைது பண்ண சொன்னாரு. ஏன்? எதுக்குன்னு தெரியல. ஊருக்குள்ள போனீங்களா? இன்னும் இல்ல, போறதுக்கு ராஜாவே வராரு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இன்னொரு தடவை இங்க வந்தீங்க உங்களை கொன்னுடுவேன், புரியுதா? வரவே மாட்டோம். ரொம்ப நன்றி. அவங்க கிராமத்தை அழைச்சிடுவாங்க. நான் இப்பவே திரும்பி போய் ஆகணும். சரி, நானும் உன் கூட வரேன். அவனை கூட்டிட்டு வாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. இனிமே இங்க யாராவது ராஜாவுக்கு தெரியாம இந்த மாதிரி வேலை பாத்தீங்க, அப்புறம் உங்களுக்கு இதே நிலைமைதான். அவங்களுக்கு நீ தானே தேவை. நீ எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்த? நானும் என் தாத்தாவும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தோம். எனக்கு என் தாத்தாவை தவிர சொந்தம்னு வேற யாருமே இல்ல. உன்னை கொல்லணும்னு எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? அதாவது என்னோட உண்மையான பேரு ஜியான் சிங்கி. நான் ஒரு தேடப்படுற குற்றவாளி. அந்த ராஜா என்னதான் தேடிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் தாத்தாவை கொன்னுட்டாங்க. நீ என்ன கொன்னுட. உன்னை கொல்லணும் தான், அவனையும் சேர்த்து. ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். அவனை கொல்றதுக்கு எனக்கு உதவி பண்றேன்னு. கண்டிப்பா உதவுறேன்.
விடை பெறுகிறோம். வணங்குகிறேன். என்னாச்சு? அவங்க ஆளுங்க போயிருக்காங்க. அவங்க அந்த ஊருக்கு போனதும் எல்லாரையும் நாங்க கேட்டோம். அந்த மருத்துவரையும் சேர்த்து யாரும் எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் நான் அந்த மருத்துவரோட தலையை வெட்டிட்டேன். என்ன? அவங்கள ஒன்றும் பண்ண வேணான்னு நாங்கள் முன்னாடி சொல்லியிருந்தோம்ல. என்னாச்சு ஜுவாங்? அவங்களுக்காக நீ ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? யோசிச்சு பார்த்தா அன்னைக்கு நீ என்கிட்ட விஷயத்த சொல்லும்போது வழக்கத்துக்கு மாறா நீ ரொம்ப தயங்கனல்ல? நான் தானே வாங்கிட்ட சொல்ல சொல்லி உன்னை கட்டாயப்படுத்தின. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ உன்னோட ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காக வேணும்னே பண்ண மாதிரி எல்லாம் இருக்கு. அவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்றது உண்மைதான். நான் எதுவும் சொல்லணும்னா கூட நீங்கள் எனக்கு தெரியாமல் நிச்சயம் ஏதாவது செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஏன் இவ்வளோ சந்தேகம் தான் தெரியல. கிராமத்திலேருந்து வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் கூட தானே இருக்கேன். அப்படி இருந்தும் என்னையே சந்தேகப்படுறீங்க. அப்போ உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா அந்த மாதிரி பண்ணிருப்ப. அதுக்கு அர்த்தம் அது இல்லை. என்கிட்ட இனிமே நீ எதையும் மறைக்க கூடாது. அதனால இதுக்கப்புறம் நீ வாங் படையில இருக்கிறதால பாதி மனசோட இருக்காத, புரிஞ்சுதா? சரிங்க தலைவரே. உண்மையாக நான் வருத்தப்பட்டது அந்த டாக்டருக்காக மட்டும்தான். அவர் நல்ல மனுஷன். அவருக்கு ஜியான் யாருன்னு தெரியாது. அவர் யதார்த்தமாக தான் காப்பாற்றிருப்பார். அதனால தான் நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். இது மோசமான நேரம். இந்த நேரத்தில் அவர் இறந்து போனது எவ்வளவோ மேல். அவரோட மரணத்தை தேவையில்லாம ஒரு குற்றவாளிக்கு அவருடைய கருணையான மனசை காட்டி அவரே தான் தேடிக்கிட்டாரு, புரிஞ்சுதா? நீங்க ஜெனரல் பரம்பரையில பிறந்து நல்லா படிச்சவர் இல்ல. ஆனா வாங்க பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சாதாரண ஆள் தான். அவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வாங்கோட படகுல இருக்கிறது எனக்கு தான் பெருமை. இப்பெல்லாம் நீ செய்யற வேலையே சரியில்லையே. நீ இந்த மாதிரியே பண்ணனா அப்புறம் நீ இந்த மாதிரி முக்கியமான வேலையெல்லாம் செய்ய முடியுமாங்கிற சந்தேகம் வாங்குக்கு வந்துடும். உன்னோட இடத்துக்கு வர்றதுக்காக நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னை வழி நடத்துறதுக்கு மிஸ்டர் ஜுவாங் இருக்காரு. இதுக்கப்புறமாவது வேலையை ஒழுங்கா பாரு. எந்த வேலையும் இனிமே சொதப்பலாம் நடக்கக்கூடாது. எனக்காக வாங் கிட்ட சொல்லுங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி எந்த ஒரு தப்பு நடக்காது. இதுதான் கடைசி வாய்ப்பு. மறுபடியும் அடி வேணுமா? திருட்டு பயலே, வந்து புடி. நல்லா பண்ணீங்க. இப்ப ஏன் வித்தைய பாருங்க.
டேய் எங்க குறி வைக்கிற? கீழே போடாத, கீழே போடு. டேய் நவுற மாட்டேடா குண்டா. மாட்டியா? ஓடாத, நில்லு. ஐயோ மன்னிச்சிருண்ணே. கீழே இறங்கு. நீ வா மேல. நானும் பாக்குறேன் நீ எவ்வளவு நேரம் மேல இருக்கன்னு. என்னடா அண்ணன் வந்துட்டாரா? இல்ல அவர் எங்க போனாருன்னு தெரியல. இது என்ன வரிசையா ஒட்டி இருக்கு? மூஞ்சிக்கும் பேருக்கும் சுத்தமா சம்மந்தம் இல்லையே. நான் ஜியான் சிங்கியை கொன்னா எனக்கு அவங்க 50,000 வெள்ளி தருவாங்களா? அது என்ன நீங்க அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? பெரிய ஆளுங்களாலேயே பிடிக்க முடியல, நீங்க பிடிச்சிருவீங்களா? முடியாதுன்னா இல்ல, எனக்கு தோணுச்சுன்னா பிடிச்சிருவேன். அப்படிதானே? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்கெல்லாம் ஒன்றும் கெட்டவங்க இல்ல. இவங்க பொதுமக்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க. அரசாங்கத்துல தான் கொள்ளையடிப்பாங்க. உங்களுக்கு நல்ல பேரும் இருக்குல்ல. நாமே எங்க வந்தோம்? உங்க கோட்டைக்கு போறோம் தானே சொன்னீங்க. கோட்டைனா காட்டில் தான் இருக்கணுமா என்ன? அப்போ அது பொய்யா? அதனால தான் எங்களை யாராலையும் இது வரைக்கும் பிடிக்க முடியல. இந்த ஊர்ல நான் போஸ்ட் மாஸ்டரா இருக்கேன். போஸ்ட் மாஸ்டரா? அந்த வேலை அரசு உத்தியோகம் தானே? சரிதான். கடைசியா நடந்த கலவரத்துல இங்க இருந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரேடியா ஊரை விட்டா ஓட்டாரு. அதுக்கப்புறம் நானும் எங்களுடைய ஆளுங்களும் அவரை பிடிச்சி இந்த போஸ்ட் ஆஃபீஸா வாங்கிட்டோம். அதுல இருந்து நாங்க எல்லாருமே இந்த ஊர்லயே வேலை செய்யற மாதிரி இருந்தோம். இங்க இருந்தே எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். விடுங்க, நான் எடுத்துக்கிறேன். அண்ணா அண்ணா நீங்க வந்துட்டீங்களா? சரி 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 கொஞ்சம் தள்ளி போறியா? நீங்க எதுவுமே சொல்லாம போயிட்டீங்க. நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? இங்க மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். அண்ணா உங்களுக்காகவே ஒரு கிடா விருந்தே போட்டுடலாம். நீங்க வரலனா உங்களுக்காக ஒரு குழி வெட்டலான்னு இருந்தேன். டேய் வாய் மூடு. அண்ணா வாங்கண்ணா, நம்ம எல்லாம் இப்பயே வேலைய ஆரம்பிக்கலாம். அண்ணன் இப்பதானே வந்தாரு, அதையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இது இவங்களோட பேரு ஷூ. இவங்க தான் என்னை காப்பாத்தினாங்க. இவங்க தாத்தாவை கொன்னுட்டாங்க. அதான் இவங்கள நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க இருந்து நான் போனதுக்கு அப்புறம் இதுதான் நடந்தது. அண்ணா நாம இப்பவே போய் அவங்க கதையை முடிச்சிடலாம். அது யார் அந்த லீ புதுசா? அவனை முதல்ல பழி வாங்கி ஆகணும். பழி வாங்குறதெல்லாம் அப்புறம்தான். அதுக்கு முன்னாடி நாம ஒரு நல்ல திட்டத்தை போடணும். அது வரைக்கும் பொறுமையா இருப்போம். தம்பி சொல்றதும் சரி. திட்டம் போடாம எதையும் சாதிக்க முடியாது. நான் சொல்றத கேளுங்க. செஞ்சோம், நீ போய் நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. லீயை கவனிக்கிறதோட சேர்த்து அப்படியே ஜெனரல் மேலையும் கண்ணு வச்சுக்கோ. அவருக்கும் ஆபத்து தான். அப்புறம் நீங்க எல்லாரும் 2 பேரும் ஆயுதத்தை தயார் பண்ண உதவி பண்ணுங்க. போன தடவை மாதிரி இல்ல. இந்த தடவை நம்ம ஒரு படையவே எதிர்க்க போறோம். அதனால நம்ம தம்பிக்கிட்ட எல்லாருக்கும் கவசத்தை தயார் பண்ண சொல்லணும். சரி. நாங்க 2 பேரும் திட்டம் போடுறோம். அதே நேரத்தில் ஹூசன், நீ போஸ்ட் ஆஃபீஸையும் பார்த்துக்கோ. போஸ்ட் ஹவுஸ். ஷோ பிக் பிரதர்.
அக்கா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குடிக்கிறதுக்காக நான் ஒன்னு தயாரிக்கிறேன். இத குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கா இது? நல்லா இருக்கே. நான் வேற எதையாவது ருசி பார்க்கட்டுமா? ஒரு நிமிஷம். பயப்படாத. இந்த பொடி எல்லாத்தையும் தனியா போட்டுக்கிட்ட பிரச்சனையும் இல்ல. ஆனா இத ஒன்னா கலந்தா ஒரு உயிரையும் காப்பாத்தலாம், அதே நேரத்துல உயிரை கூட எடுக்கலாம். அதனாலதான் நாங்க எப்பவுமே இவளை விட்டு கொஞ்சம் தள்ளியே நிப்போம். இவ இருக்காளே, துரும்ப தூணாக்கி இரும்ப ஏரோப்ளைன் ஆக்கி அதையும் கொண்டு போய் மீன் மார்க்கெட்ல வித்துருவா. அண்ணன் மட்டும் இங்க இல்லனா இவளே எங்க கதையை முடிச்சிட்டு இருப்பா. வாய மூடுறியோ? இன்னைக்கு மட்டும் நீ சாப்பிட்டேன்னா ரொம்ப கஷ்டப்படுவ. அதுக்கப்புறம் நீயே வந்து என்ன கொன்னுடுன்னு கெஞ்சுவ பாரு. புரிஞ்சுதா? உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, புருஷனை கொல்றது பெரிய குற்றம். உனக்கு என்ன பண்றது பாரு. நில்லு. ஏய் ஓடாத. நில்லு. நில்லுங்கறல. என்ன பண்றது பாரு. நில்லு. ஏன் அப்படி பாக்குறீங்க? மனசளவுல நீ ஒரு சின்ன பொண்ணுதான். என்ன சொல்றீங்கன்னு புரியல. நீ ஒரு பையனா பிறந்திருக்கணும். அப்படி பிறந்திருந்தா நீ ஒரு பெரிய மாவீரனா வந்திருப்ப. அப்படி நான் பிறந்திருந்தா அசிங்கமா இருந்திருக்கும். அதுவும் சரிதான். வேற குடும்பத்துல மட்டும் பிறந்திருந்தனா நீ எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு ஒரு திறமசாலியா வந்திருப்ப. நான் வைத்தியம் பாப்பேன், பிரசவம் பாப்பேன். இதெல்லாம் திறமை இல்லையா? எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. நீங்க எதுக்கு திருடனா? நீங்க இத பத்திலாம் நான் முன்னாடி யோசிக்கவே இல்லை. நீங்க என் கூட வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நல்லவர்னு எனக்கு தெரிஞ்சது. நான் கேக்குறேன்ல, சொல்லுங்க. நீங்க எதுக்கு திருடனா? நீங்க ஏன்னா நான் ஒருத்தருக்கு கடன் பட்டிருக்கேன். அந்த கடனை தீர்க்க தான் எனக்கு நிறைய பணம் தேவை. நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க. சரியான நேரம் கிடைக்கும் போது அந்த லீயை எப்படியாவது கொன்னுடணும். சரி, நேரமாகுது. நீ போய் படுத்துக்கோ. நாளைக்கு தம்பி தகவலோட வந்ததும் நாம உடனே கிளம்பணும். அப்புறம் என்ன, ஆயுதம்லாம் தயாரா இருக்கா? தம்பி வந்துட்டான். ஒரு நல்ல விஷயம். அந்த லீ அவனோட படையோட ஊரை விட்டு வெளியே வந்துட்டான். மக்கள் கிட்ட கொள்ளையடிக்க போறான் போல இருக்கு. இன்னைக்கே அவன் தங்குற இடத்துல அவன் கதையை முடிச்சிடலாம். அவன் மோசமானவன். அவனை முடிச்சாகணும். அப்பதான் நம்ம மக்கள் நிம்மதியா இருப்பாங்க. நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் கதையை முடிக்கணும். இந்த வாய்ப்பை விடவே கூடாது. எல்லாத்தையும் தயார் பண்ணுங்க. சரி பண்றோம், வாங்க போலாம். சஞ்சு, ஜெனரல் எப்படி இருக்காரு? அவரோட வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன். ஆனா அவர் வீட்டுல இல்ல.
தயாரா? இன்னொரு வாய் குடிங்க. இந்தாங்க குடிங்க. என்ன கொஞ்சம் ஊத்தவா? என்னாச்சு? உங்களுக்கு என்ன கொஞ்சம் ஊத்தவா? சொல்லுங்க. அரசே, என்னாச்சுங்க? இந்த புகை எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல, ஆனா எல்லாரும் மயங்கிட்டாங்க. யாரும் பயப்படாதீங்க. உங்க மூக்க மூடிக்கிட்டு புகைக்கு எதிர்ப்புறமா போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தாக்கலாம். ஏஹூ, இங்க வா. அண்ணா, இதுல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? பட்டாசா? இது வரைக்கும் நீ வான வேடிக்கையை பார்த்திருக்கியா? நான் பார்த்தது இல்ல, ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வித்தியாசமா ஒண்ணு பண்ணிருக்கேன் பாரு. பத்த வை. தயாரா இருக்கியா? நல்லா குறிவை. இப்ப பாரு. பயப்படாதீங்க வீரர்களே, அவங்க ஒருத்தரையும் விடாதீங்க. வருது, நம்மள தாக்குறாங்க. அரசரை காப்பாத்துங்க. சீக்கிரமா நீ போய் நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. உத்தரவு. ஜாக்கிரதை. அவனை போய் தாக்கு. சரி,
அரசரே, எங்களை தானே தேடிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப நாங்களே வந்திருக்கோம். நீங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன கொன்னுடுவீங்களா? அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் விளையாடலாமா? தம்பி லியூ, இதுதான் சரியான நேரம். யாருக்கு என்ன கொல்ல தைரியம் இருக்கு? உன் தைரியம் என்னன்னு உன் பயத்துல தெரியுது. உன்னை நாங்க யாரும் கொல்ல போறது கிடையாது. அதோ அங்க நிக்கிறாங்களே, அவங்கதான். எதுக்கும் நீ பயப்படாத. நிறுத்துங்க. ஜெனரல், நீங்களா? ஒரு ஒப்பந்தம் பேசலாமா? என்ன சொல்ற நீ? நான் இவரை அனுப்பும்போது நீங்க அவர் எங்க கிட்ட அனுப்புங்க. புரிஞ்சுதா? இப்போவா பார்க்கலாம். போய் தாக்கு. அண்ணா! ஒன்னும் ஆகலையே உங்களுக்கு? என்னை பத்தி கவலைப்படாத அண்ணா. எல்லாரையும் நீ பத்திரமா பார்த்துக்க. அண்ணா! 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 OneTamilMV.live.
உங்களுக்கு இதெல்லாம் பழகின விஷயம் தானே? ஏதோ சரியில்லைன்னு உங்களால யூகிக்க முடியலையா? அப்படின்னா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் ஒன்னு கேட்கட்டுமா? நீங்க ஜெனரல்னு ஒருத்தரை சொல்றீங்களே, அவர் அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்தவர் தானே? உங்களுக்கு நடுவில் இருக்கிற உறவை நான் கேட்கல. ஆனா அவர் உங்களோட ஃப்ரெண்டுனா லீக்கு சப்போர்ட் பண்ணி அவர் கூட இருக்க மாட்டாருல்ல? நீங்களே சொல்லுங்க, சம்மந்தமே இல்லாம அவர் எப்படி அங்க வந்தாரு? அவரை கைது பண்ணியிருந்தாங்கன்னா அவர் ஜெயில தானே இருக்கணும். ஆனா அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஒருவேளை வர்ற வழியில அவர் மாட்டிருந்திருப்பாரு. அப்ப இன்னைக்கு நடந்தது அவர் தடிக்க விழுந்ததை யதார்த்தம்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? ஜூனியர் ஜெனரல் லீக்கோட சேர்ந்துட்டாருன்னு சொல்றீங்களா? எப்ப பார்த்தாலும் அவர் பத்தியே தான் பேச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க ஏன் வீட்டுல தான் இருந்தீங்கன்ற விஷயம் அந்த லீக்கை எப்படி தெரிஞ்சிருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு. அன்னைக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என் தாத்தாவை அவங்க வந்து கொன்னாங்க. உனக்கு பண்ண சத்தியத்தை நான் காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னு வாய்க்கு வந்தபடி பேசாத. உன் தாத்தா செத்ததை நான் இன்னும் மறக்கல. அதனால நான் பண்ண சத்தியத்தை காப்பாத்துவேன். நீ இப்ப சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எல்லாத்தையுமே மறந்துடுறேன். ஆனா எக்காரணத்தை கொண்டு இனி ஜெனரலை பத்தி அப்படி தப்பா பேசுற வேலையை வச்சுக்காத. இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா சில கேள்விகளுக்கு எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு பதில் புரிய மாட்டேங்குது. என்ன ஆனாலும் நாங்க மறுபடி இதை பண்ணுவோம். அதான் எனக்கு புரியல. ஏன் எனக்கு சுத்தமா புரியல. உங்க எல்லாருக்கும் அந்த ஜெனரல் ரொம்ப முக்கியமா? அவர் மேல எனக்கு சந்தேகம் வந்திருக்குன்னு சொல்ற, அதுக்காக என்ன அப்படி கத்திட்டு போறாரு? அதாவது நாங்க கொள்ளைக்காரங்க இல்ல, நாங்க எல்லாரும் சோல்ஜர்ஸ். நாங்க எல்லாரும் ஜெனரல் ஜுவாங் கிட்ட அரசாங்கத்துல வேலை செஞ்சோம். ஜூனியர் ஜெனரல் அவரோட பையன்தான் ஜுவாங் யூச்சன். ஜெனரல் ஜுவாங் ஒரு பெரிய மனுஷன். ஆனா ஒரு சதியால் அவர் மாட்டிக்கிட்டாரு. ஜியான் ஜிங்கி யதார்த்தமா ஜெனரல் ஜுவான ஜெயில பார்த்தாரு. ஜெனரல் அவர்கிட்ட அவரோட பையனை பார்த்துக்க சொன்னாரு. ஜியான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணாரு. யூச்சனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் கேள்விப்பட்டாரு. உன்னோட அப்பாவை காப்பாத்தணும்னா 2 லட்சம் வெள்ளியை எப்படியாவது ஏற்பாடு பண்ண. அதை எவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஜெனரலை காப்பாத்திடலாம். எங்களோட நன்றி கடனை அவருக்கு தீர்க்கறதுக்காக நாங்களே இதை ஏற்பாடு பண்றோம்னு ஒத்துக்கிட்டோம். அரசாங்கத்தோட பணத்தை கொள்ளையடிக்கிறது தவிர எங்களுக்கும் ஜியானுக்கும் வேற வழியே தெரியல. தயாராகுங்க.
அன்னையில இருந்து தான் நாங்க கொள்ளைக்காரங்களாயிட்டோம். இது எல்லாமே அந்த காரணத்துக்காக தான் பண்றோம். ஆனா அந்த நேரத்துல அக்கா, நான் வேணும்னே எதையும் சொல்லல. இந்த நேரத்துல ஜியா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு என்ன தோணுதுன்னா, எதுவுமே சரியா படல. நீங்க அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. இங்க பாரு, நீ சொல்ற விஷயம் எனக்கு நல்லா புரியுது. நீ கவலைப்படாத. நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆனா இந்த விஷயத்தை வாங்கிட்ட எப்படி சொல்றது? நான் உங்களை காப்பாத்தலனா இந்நேரம் உங்க உயிர் போயிட்டு இருக்கோம். வாங்கிட்ட சொல்றத பத்தி நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம வாங்கு செய்ய போற வேலையே போதுமானதுதான். நான் சொல்றது புரியுதா? நீ இப்ப என்ன சொல்ல வர? அதுக்கு முன்னாடி அவங்கள பிடிச்சி அவங்க கொள்ளையடிச்ச மொத்த வெள்ளியையும் நாம எப்படியாவது எடுப்போம். அப்படி எடுத்துட்டா வாங்கே உன்னை பாராட்டுவார். நல்ல யோசனை தான். பரவாயில்ல, தெளிவா திட்டம் போட்டிருக்க. இருந்தாலும் நான் ஒன்னு சொல்றேன். அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா சண்டை போடுறாங்க. அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க கடத்தி வச்சிருக்கிற அந்த வெள்ளியை எடுக்கிறதோட சேர்த்து ஜியானுக்கு என்னோட பாதுகாப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உறுதியா சொல்றேன். அதுக்காகவாது அவன் கண்டிப்பா வருவான். அப்படியா? அப்படின்னா உன் கூட நான் இன்னும் நிறைய பேரை சேர்த்து அனுப்புறேன். வேண்டாம். நாம என்ன திட்டம் போட்டு வச்சிருந்தாலும் அவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் இல்லாம இப்போ ஒரு ஆள் வேற இல்லை. அதனால அவங்க நிச்சயமா ஏதாவது ஒரு திட்டத்தோட தான் வருவாங்க. தயாரா? தாக்குங்க. முடிஞ்சதுனா சீக்கிரம். ஒரு நிமிஷம். உங்க ஆயுதம் எல்லாத்தையும் போட்டுருங்க. இத வச்சுக்கோ. புடி. நம்ம ஆளுங்க மாதிரியே அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி வருவாங்க. அப்போ அவங்கள அப்படியே விட்டுடலான்னு சொல்றியா? நாம எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறது? அவங்களும் சோல்ஜர்ஸ் தானே. இந்த திட்டத்தினால நாம அவங்களுக்கு பொறி வச்சிருக்கோன்ற விஷயம் தெரியாமலே வந்து மாட்டிப்பாங்க. அதுக்கு அப்புறம் வாங்க. ஜியான் ஜெங்கும் அவனோட ஆளுங்களும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு கலைகளில் ரொம்ப கை தேர்ந்தவங்க. அதனால் அவங்களோட ஆயுதத்தை உள்ளே வரும்போது கொண்டு வர மாட்டாங்க. அதுவே அவங்களுக்கு பேரிழப்பு. ஆனால் அதை வச்சு அவங்கள குறைச்சி எடப்படக்கூடாது. உள்ளே இருக்கிறவங்களை ஏமாத்துறதுக்காக அவங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு வித்தையை காட்டுவாங்க. அப்படி பண்ணுறதுனால
அவங்களே வந்து நம்ம வலையில மாட்டிப்பாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. மொத்த கும்பலும் ஒரே இடத்துல மாட்டோம். கதவை மூடுங்க. லியூ ஹோங்னி அங்க வந்து குடிக்கிற தண்ணியிலையும் சாப்பாட்லையும் விஷம் கலந்துருவா. அதனால பிடிக்க போற அத்தனை பேர்கிட்டையும் இதை ஞாபகமா சொல்லணும். அவங்க மாத்து மருந்த தயாரா வச்சிருக்கணும். பெஞ்சு சண்டை போடுறதுல கில்லாடி. அதனால அவனோட குறி ஆயுத கிடங்கு மேலதான் இருக்கும். அவனை பிடிக்கிறதுக்காக நம்ம வலைய தயாரா வைக்கணும். லிங் ஒரு வில் வித்தகன். அதனால அவன் ஒரு உயரமான இடத்துல தான் இருப்பான். அதனால உயரமான இடத்துல நாம எப்பவுமே கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஜியானையும் சும்மா சொல்லக்கூடாது. அவனும் ஒரு பெரிய கில்லாடி. கண்டிப்பா அவன் ஆயுதம் வச்சிருக்கிற கூடாரத்துக்கு தான் போவான். அங்க எந்த குண்டும் வெடிக்காத மாதிரி தண்ணியோட நம்ம தயாரா இருக்கணும். அவனுக்கு சண்டை போட தெரியாது. ஆனா அவன் கூட ஊஷான் நிச்சயமா இருப்பான். என்ன முடிஞ்சதா? ஊஷான் ஒரு பலசாலி. அவனுக்கு 1-2 பேர்லாம் பத்தாது. அவனை பிடிக்கணும்னா நம்ம ஆளுங்களை அந்த இடத்துல அதிகப்படுத்தணும். அப்படி பண்ணா அவங்க 2 பேருமே கூண்டுல அடப்பட்ட புலி மாதிரி இருப்பாங்க இல்லையா? அவங்கள நான் தனியாவே பார்த்துப்பேன். அவங்கள அவ்வளோ சீக்கிரத்தில் நாம குறைவா இடப்படக்கூடாது. அதுவும் இல்லாம அவங்க எல்லாரையும் உயிரோட பிடிக்கணும். உயிரோடவா? அதெல்லாம் எதுவும் தேவையே இல்லை. அந்த ஜியான் சிங் மட்டும் உயிரோட இருந்தா போதும். அவங்கிட்ட வெள்ளி எங்க இருக்குன்னு கேட்கலாம். வேண்டாம். அது ஒன்றும் நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ சுலபம் இல்லை. அவன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறது கஷ்டம். அவனை நம்ம சித்திரவதை பண்ணி கேட்கறதுக்கு பதிலாக உணர்வு பூர்வமாக தாக்கணும். அவனோட மற்ற ஆளுங்களை பிடிச்சி அவனை கொண்டுட போறேன்னு சொன்னா சொல்லிட போறான். அதுக்கும் மசி இல்லைனா என்ன பகடக்காயா யூஸ் பண்ணு. அவன் பாசத்துக்கு கட்டுப்பட்டவன். அதனால கண்டிப்பா அவன் உண்மையை சொல்லிடுவான். பரவாயில்ல, நீ நிஜமாவே பயங்கரமான ஆளுதான். அவங்க உனக்கு விசுவாசமா இருக்காங்க. ஆனா நீ அவங்களுக்கு சதி செய்யற. இதுல இருந்து நல்லா தெரியுது வாங்க உன்னை ஏன் சேர்த்துக்கிட்டாருன்னு. அவங்கள நீங்க பிடிக்கிற வரைக்கும் நான் மறைவா இருக்கணும். பிடிச்சதும் தகவல் அனுப்பு. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஏன் என்னாச்சு? திடீர்னு நீ ஏன் இப்படி சொல்ற? கபட வேஷதாரியா இருக்கியே. வாங்குக்கும் உங்க மரணத்துக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு ஒத்துமை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க எவ்வளவு தைரியமான மனுஷன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க பயத்தால இறந்திருக்க மாட்டீங்க. இப்ப நான் எதிரியை நேரா சந்திக்க போறேன், அவங்க நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக. இதனால நான் ஜியானையும் மற்றவங்களையும் இழக்க போறேன். அதிகாரியும் கைக்கு வந்ததும் நான் தலைவனானதும்
உங்களுக்காகவும் ஜியானுக்காகவும் அவங்கள பழி வாங்குவேன். அதுக்கு நீங்கள் எப்பவும் என் கூட இருக்கணும். எனக்கு துணையாக இருந்து என்னை ஆசீர்வதிக்கணும். ஒரு வழியா உங்க எல்லாரையும் நான் பிடிச்சிட்டேன். யாருங்க சொல்லுங்க. நம்ம ஆளுங்க எல்லார்கிட்டையும் போய் அந்த ஜெயான் சிங்க கண்டுபிடிக்க சொல்லு. அவன் வரலன்னா 1 மணி நேரத்துக்கு ஒருத்தரா நான் எல்லாரையும் கொன்னுடுவேன். புரிஞ்சுதா? அதுக்கு தேவையில்லை. நான் இங்க தான் இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா சரணடைஞ்சிரு. உங்க 2 பேரால எப்படி தனியா சண்டை போட முடியும்? அரசரே, நாங்க தோத்துட்டோம். இவ்வளவு புத்திசாலித்தனமா வேலை பார்ப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீ என்ன ரொம்பவே குறைச்சி எடை போட்டுட்ட. என் கூட ஒரு நல்ல ஆலோசகர் இருக்காரு. அதிகம் பேசாம வெள்ளில எங்க இருக்குன்னு சொல்லிடு. உன்னை வலியே இல்லாம சாகடிக்கிறேன். அத உங்ககிட்ட தனியா தானே சொல்ல முடியும். உள்ள அனுப்புங்க.
ஏற்கனவே மோதிருக்கோம். அதனால அவங்களுக்கு நம்மளுடைய அசைவுகளும் என்ன பண்ணுவோன்னு தெரியும். அதையே நமக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. அதனால இன்னொரு திட்டமும் தேவை. நாம அவங்க கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி நடிப்போம். அதுக்கப்புறம் நாம அவங்கள தாக்குவோம். எல்லாரும் கவனிங்க. உங்க ராஜா மாட்டிக்கிட்டாரு. இப்போ நீங்க சண்டை போட்டா உங்க எல்லாரையுமே கொன்னுடுவேன். உங்க ஆயுதத்தை கீழே போட்டு நீங்க ஓடிடுங்க. உங்க எல்லாருக்கும் உயிர் பிச்சை தரேன். ஜியான் ஜிங்கி, நீ ரொம்ப சுலபமா என்ன தோக்கடிக்கலாம் நினைச்சியா? இந்த வாட்டி அவனுக்கு அந்த வாய்ப்பை நம்ம தரமாட்டோம். தம்பி, முடிச்சுடு. அண்ணா, இவங்களுக்கு சத்தியம் பண்ணல. இவங்களையும் அவன் கதையை முடிக்கட்டும். எப்படியும் இவன் சாவதா போறான். யார் கையில சத்தான்னு இரு இரு. நீங்க என்ன விட்டீங்கன்னா அதுக்கு கைமாறா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். என்ன சொல்றீங்க? சரியா? என்ன ஜெனரல்? இன்னும் என்ன பாக்குற? வேணா இரு. நீ பண்ண பாவத்துக்கு இதுவே கம்மிதான். சரி சிகான், அப்புறம் பார்க்கலாம். கோட்டையை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. போற வழியில உங்களுக்கு பாதுகாப்பா நாங்க 2 பேரும் கூட வரோம். தேவைப்படாது. இதுக்கப்புறம் என்ன பயம் இருக்கு சொல்லு? லீ தான் உயிரோடு இல்லையே. இனி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. மறந்தே போயிட்டேன். என்னை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் எல்லாம் உங்கள் சகோதரனை இழந்துட்டீங்க. அதனால் அவரோட சரங்க இதுக்கு மேலேயும் தள்ளி போடுறது நியாயமாப்படாது. சரி, யோசிங்க. எனக்கு ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. நான் இன்னொரு நாள் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. மிஸ்ஸு, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என் ஃப்ரெண்டை பார்த்ததை நீங்க மறந்துடுறீங்களா? என் கிராமத்தை அழிக்க போறாங்க. உடனே போய் ஆகணும். ஜெனரல், நீங்களா? அவர் உங்க ஃப்ரெண்டுனா அவரையே லீக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு பக்கத்துல இருக்கணும். திடீர்னு எப்படி அவர் அந்த இடத்துக்கு வந்தாரு? ஜெனரலை பத்தி இந்த மாதிரி பேசுற வேலையை இனிமே வச்சுக்காத. ஜிங்கி, நீ எவ்வளவு சுலபமா என்ன தோக்கடிக்கலான்னு பாத்தியா? நீ என்ன விட்டினா நான் உனக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன்.
என்னாச்சு? நீங்க ஏதாவது பார்த்து பயந்துட்டியா என்ன? ஒன்றும் இல்லை. வர வழியில நான் ஒரு பாம்பை பார்த்தேன். உனக்கு பாம்பை பார்த்தாலாம் கூட பயம் வருமா? பாம்பை கூட விட்டுறலாம், அதோட பல்ல புடுங்கிட்டு அது சக்தியை இழந்துடும். ஆனா விஷமோடு இருக்கிற மனுஷங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நாம சீக்கிரம் போய் ஆகணும். போய் தம்பியோட சடங்கை முடிக்கணும். வாங்க போலாம். ஹை!